இகழப்படுவாய் அல்லது மேன்மை இல்லாமல் காணப்படுவாய். இன்னைக்கு அநேக பிஸ்னஸ்மேன் ஏன் தேவனிடத்தில் திரும்புறதில்லை? அவங்க தங்க மனசில் உறுதியாய் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க, இது எங்கள் தொழிலுக்கு ஒத்து வராது. ஒரு தொழில் அதிபரை குறித்து அவரோடு நான் பேசி கொண்டிருக்கும்போது, இங்கே ஆலயத்துக்கு போவீங்களா? என் ஒய்ஃப் அனுப்பிடுவேன், பிள்ளைகளை அனுப்பிடுவேன், நான் போகிறதில்லை. ஏன் போகிறதில்ல? அன்றைக்கி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, அன்றைக்கி நேரம் இருந்தாலும் அவர் சொன்ன காரியம், எங்கள் தொழிலுக்கும் ஆலயத்துக்கும் சம்மந்தமே இல்லையா, இது பொய்யும் புரட்டும் சொல்லி தான் நாங்கள் தொழில் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனப்படினால நான் ஆலயத்துக்கு வந்தால் தொழில் செய்ய முடியாது, தொழில் செஞ்சால் ஆலயத்துக்கு வர முடியாது. நான் உடனே சூஸ் பண்ணிட்டேன். என்ன சூஸ் பண்ணிட்டேன்? ஆலயம் வேண்டான்னு சூஸ். இப்போ நிம்மதியாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உத்தமத்தை இழந்தாலே உனக்கு ஒரு நன்மை வரும்னு நினைக்கிறையே, உத்தமத்தில் நின்னா எவ்வளோ பெரிய நன்மையை நீ பெறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ தொழில் இருக்கக்கூடியவங்க பார்த்துருக்கேன், அவங்க தங்க மனசில் தங்களே ஒரு பதில் போட்டு, இந்த பொருள் நாங்கள் விற்றா சர்ச்சை வரும், வந்தால் எப்படிங்க அந்த வார்த்தைகள் எங்களுக்கு எப்படி கேட்க முடியும்? அவங்க தங்களுடைய வாழ்க்கை தங்கள் கையின் பிரயாசம் என்று அறிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் கையின் பிரயாசத்திலேயே போய்கொண்டிருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்து பாரு, தேவனுடைய எல்லைக்குள் வந்து பாரு. நீ உனக்கென்று வைத்திருக்கிற ஒரு வட்டத்தை காட்டிலும் தேவன் உனக்கு அடுத்த எல்லையை வைத்திருக்கிறதை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியரில் போட்டிருக்கும்போது, பிசாசு அவர்களுடைய மனதை என்ன செய்தாலாம்? குருடாக்கி. ஏன்னா போகாத, பிஸ்னஸ் வேற, ரிலீஜன் வேற, இது வேற அது வேற. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை கடை தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது. நீ அதுக்கு ஒத்துக்கொண்டேன்னா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லி உன்னை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க. பிசாசு அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. அதுக்கு செவி கொடுத்துட்டு பேசாமல் இருந்து கொள்ளுவாங்க. பாருங்க, ஏதோ பிள்ளைகள் பழகிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுங்க, மனைவி போட்டுன்னு சொல்லி பிசாசு மனுஷ குருடாக்கி இருக்கிறான். ஆனால் இந்த எல்லைக்கு வந்தால் நீ சுற்றி கொண்டிருக்கிற இந்த செக்கு மாடு மாதிரி பாருங்க, அந்த செக்கை மட்டும்தான் மாடி சுற்றிட்டு இருக்கும். ஆனால் வெளியே வந்தால் தேவன் உனக்கு வைத்திருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களை, பிக் பிளஸிங் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை உன்னை என்ன செய்வேன்? ஏறி இருக்கும்படி செய்யும். கர்த்தருடைய பிரமாணங்கள் படி நடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் உபாகம புத்தகத்தில் ஏராளமாய் சொல்லப்பட்டிருப்பாருங்க. ஆனால் பிசாசு நம்முடைய மனசை என்ன செய்வானா? குருடாக்குவான். அங்கே போகாத, போனா உனக்கு இது ஒத்து வராது என்று சொல்லி. அதான் வேதம் கேட்குது, அநியாயம் உன்னை வாழ வைக்குமானா தேவன் அதை காட்டிலும் எவ்வளவு தூரம் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. ஒரு அநீதி வாழ வைக்குமானால், ஒரு திருட்டு பொருள் வாழ வைக்குமானால், ஒரு கள்ள கணக்கு உன்னை வாழ வைக்கும்